சப்ஜா விதைகள் ஆங்கிலத்தில் பெசில் சீட்ஸ் துளசி இனத்தைச் சேர்ந்த நீர்ப்பச்சிலை செடியில் கிடைக்கக்கூடிய ஒரு விதைகள் தான் சப்ஜா விதைகள்னு சொல்லுவாங்க. இந்த சப்ஜா விதைகளை 5 நிமிடம் தண்ணீரில் ஊற வைத்தாலே உப்பி வெண்மை நிறத்தில் அழகாக மாறி இருப்பதை பார்க்க முடியும். இந்த சப்ஜா விதைகள் பார்ப்பதற்கு எள்ளு போன்று சிறிய அளவில் இருந்தாலும் அதில் அதிகப்படியான நார்ச்சத்து, புரோட்டீன், அயன், ஒமேகா ஃபேட் ஆசிட் எனும் நல்ல கொழுப்பு அமிலங்கள் மற்றும் ஏராளமான வைட்டமின் மற்றும் மினரல் நிறைந்திருக்கு. இது அதிக மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு விதை என்கிறதுனால இந்த மருத்துவ குணத்தை அறிந்த ஆயுர்வேதம் மற்றும் சீன மருத்துவங்களால் இதை அதிகம் பயன்படுத்துகிறாங்க. இருந்தாலும் பிற விதைகளை பயன்படுத்துகிற அளவுக்கு நம்ம சப்ஜா விதைகள் தினசரி பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் சப்ஜா விதைகளுடன் மருத்துவ நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக தவறவே மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பசில் சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜா விதைகள் சாப்பிட்றதுனால கிடைக்கும் 10 சிறந்த நன்மைகளை என்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நம்பர் 1, உடல் சூட்டை தணிக்கும் விதை வகை. உணவுகளில் உடல் வெப்பத்தை தணிக்கும் ஆற்றல் நிறைந்த ஒரே விதை இந்த சப்ஜா விதைகள் தான். இந்த சப்ஜா விதைகளை தண்ணீரில் ஊற வைக்கும் போது அதன் அவுட்டர் லேயர் நன்கு நீரை உறிஞ்சி ஒரு ஜெல் போல மாறிவிடும். இந்த சப்ஜா விதையிலிருந்து உருவாகக்கூடிய இந்த ஜெல் நம் உடலை நன்கு குளிர்ச்சியாக்கும் ஆற்றல் நிறைந்தது. இதன் காரணமாக இதனை நேச்சுரல் பாடி கூலண்ட்னு சொல்லுவாங்க. இந்த கோடை காலங்களில் நமக்கு அதிகம் பருகக்கூடிய லெமன் ஜூஸ், பழச்சாறுகள், ஜிகர்தண்டா, பலூடா, ஐஸ்கிரீம் போன்ற குளிர்பானங்களில் இதை அதிகமாக சேர்த்திருக்கிறதை பார்க்க முடியும். ஸோ அதிக உடல் உஷ்ணத்தால் அவதிப்படுபவர்கள் காலையில் வெறும் வயிற்றில் இளநீருடன் ஊற வைத்து அந்த சப்ஜா விதையை சேர்த்து சாப்பிட்டு வர, அதாவது நாள் முழுவதுமே உடல் நன்கு குளிர்ச்சியாக இருக்கும். நம்பர் 2, உடல் எடையை குறைக்கும். உடல் எடை குறைக்க டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மிகவும் நல்லது சப்ஜா விதைகள். சப்ஜா விதைகளை பார்த்தீங்கன்னா டயட் ஃபைபர் எனும் நார்ச்சத்து நல்ல அளவில் இருக்குது. இது கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிரம்பி ஒரு உணர்வை கொடுப்பதோடு பசி உணர்வையும் நன்கு கட்டுப்படுத்தும். இதன் மூலமாக இடையிலேயே சாப்பிடுவது தவிர்க்கப்படுவதோடு உடல் எடையும் நன்கு குறைந்து மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் சப்ஜா விதைகள் குறைந்த கலோரி கொண்டது என்கிறதுனால வெயிட் லாஸ் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க எந்த பயமும் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஸோ உடல் எடையை குறைக்க டயட் ஃபாலோ பண்ணுறவங்க உணவு சாப்பிடுவதற்கு முன் 1 டீஸ்பூன் ஊற வைத்த சப்ஜா விதையை சாப்பிடுவதன் மூலமாக ஓவர் ஈட்டிங் எனும் அதிக அளவிலான உணவு சாப்பிடுவது தடுக்கப்படுவதோடு உடல் எடையும் படிப்படியாக குறைந்து வந்து உதவி செய்யும். நம்பர் 3, இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும். இரத்த சர்க்கரையை நன்கு கட்டுப்படுத்தக்கூடிய இந்த சப்ஜா விதை மிகவும் முக்கியமான ஒரு நார்ச்சத்து. ஊற வைத்த சப்ஜா விதைகளில் பார்த்தீங்கன்னா இந்த நார்ச்சத்து நல்ல அளவில் இருக்குது. 100 கிராம் ஊற வைத்த சப்ஜா விதைகளை பார்த்தீங்கன்னா 25 to 30 கிராம் வரைக்கும் டயட்ரி ஃபைபர் எனும் நார்ச்சத்து இருக்குது. இது வயிற்றில் ஒரு ஜெல் போல படிந்து சாப்பிடும் உணவில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் இரத்தத்தில் வேகமாக சேர்வதை தடுக்கும். இதன் மூலமாக இரத்தத்தில் இரத்த சர்க்கரையின் அளவு உயர்வதோடு தடுக்கப்படும். மேலும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி எனும் இன்சுலின் வேலை செய்யும் திறனையும் மேம்படுத்தும் ஆற்றல் இந்த சப்ஜா விதைகளுக்கு உண்டு. ஸோ டைப் 2 சர்க்கரை நோயினால் அவதிப்படுபவர்கள் சப்ஜா விதைகளை எடுத்துக்கிறதுக்கு மூலமாக இரத்த சர்க்கரையின் அளவை நன்கு கட்டுப்படுத்தலாம். நம்பர் 4, மலச்சிக்கலை நீக்கும் போது கான்ஸ்டிபேஷன் எனும் மலச்சிக்கல் உண்டாவது சாப்பிடும் உணவில் போதிய நார்ச்சத்து, நீர்ச்சத்து இல்லாமல் இருப்பது தான் முக்கியமான காரணம். சப்ஜா விதைகளில் பார்த்தீங்கன்னா இந்த 2 சத்துக்களுமே நல்ல அளவில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நீர்ச்சத்து மலக்கழிவு இறுக்கமடைவதை தடுக்கும். நார்ச்சத்தில் மலக்கழிவுகளில் எளிதில் வெளியேற்ற உதவி செய்யும். ஊற வைத்த சப்ஜா விதைகள் இருக்கக்கூடிய வளவளப்பு தன்மை காரணமாக குடலில் மலக்கழிவு தேங்குவதை தடுக்கப்படும். இதன் மூலமாக மீண்டும் மலச்சிக்கல் உண்டாக்காமல் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் இந்த சப்ஜா விதைகளுக்கு உண்டு. ஸோ அடிக்கடி மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுறவங்க இந்த சப்ஜா விதைகளை எடுத்து இது மூலமாக ஒரு நல்ல நிவாரணத்தையே கொடுக்கும். நம்பர் 5, மாரடைப்பு வராமல் தடுக்கும். ஹார்ட் அட்டாக் எனும் மாரடைப்பு ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் இரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருப்பது. இந்த கொலஸ்ட்ரால் இரத்த குழாய்களில் படிந்து அடைப்பு ஏற்படுவது தான் முக்கியமான காரணம். அந்த இரண்டும் சீர் செய்து மாரடைப்பு வராமல் பாதுகாக்கக்கூடிய இந்த சப்ஜா விதைகள் தான்.
இந்த சப்ஜா விதைகளில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் உணவின் மூலமாக வரக்கூடிய கொழுப்பு இரத்தத்தில் சேருவதை தடுக்கும். இதன் மூலமாக இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு சீராக இருக்கும். மேலும் இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ALA எனும் ஒமேகா 3 ஃபேட் ஆசிட், ஃப்ளோவன்டைஸ், பாலிப்னானஸ் போன்ற ஹார்ட் ப்ரொடெக்டிவ் ஆன்டி ஆசிட் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்குது. அது இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவதை தடுப்பதோடு மாரடைப்பு, ஸ்ட்ரோக் போன்ற அபாயகரமான பிரச்சனைகள் வராமலும் பாதுகாக்கக்கூடியது இந்த சப்ஜா விதைகள். நம்பர் 6, செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள், அஜீரணம், வயிறு உப்பசம், அசிடிட்டி போன்ற பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கு மிக நல்லது. இந்த சப்ஜா விதைகளில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வளவளப்பு தன்மை காரணமாக இது உணவு பாதையில் உட்பகுதியில் உள்ள ஒரு ஜல் போல படிந்து அசிடிட்டி, நெஞ்செரிச்சல் போன்றவற்றை தடுப்பதோடு அல்சர் வராமலும் பாதுகாக்கும். மேலும் இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து பவுல் மூவ்மெண்ட் எனும் குடல் அலைகள் இயக்கத்தை ஒழுங்குபடுத்தும். இதன் மூலமாக உணவு பாதையில் அதிக நேரம் உணவு தேங்குவது தடுக்கப்படுவதோடு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் வராமலும் பாதுகாக்கக்கூடிய இந்த சப்ஜா விதைகள். நம்பர் 7, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். பொதுவாக வயிற்றில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் இன்னும் குட் பயாட்டிக் ஆரோக்கியமாக இருந்தால் உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலம் பலமாக இருக்கும். ஊற வைத்த சப்ஜா விதைகளை பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக்கு ஒரு ப்ரீபயாட்டிக் உணவாக அமைவதோடு நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் வளர்ச்சியை அதிகப்படுத்தும். இதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தையும் நன்கு பலப்படுத்தக்கூடிய இந்த சப்ஜா விதைகள். மேலும் இதில் நோய் எதிர்ப்பு மண்டலம் வளமாக இருக்க தேவையான விட்டமின் A, C, K போன்ற வைட்டமின் சத்துக்களும், கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற மினரல் சத்துக்களும் நல்ல அளவில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி மைக்ரோபேல்ஸ் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளிமெண்ட்ரி நிறைந்தது இந்த சப்ஜா விதைகள். ஸோ அடிக்கடி ஜலதோஷம், இன்ஃபெக்ஷன் போன்ற பல பிரச்சனைகளால் அவதிப்படுறவங்க ஊற வச்ச சப்ஜா விதைகளை எடுத்துக்கிறதன் மூலமாக பல்வேறு விதமான நோய் கிருமிகளிலிருந்து எளிதாக பாதுகாத்துக்கலாம். நம்பர் 8, கேன்சர் வராமல் தடுக்கும். உடல் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கழிவுகளால் ஏற்படும் உடலின் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் தான் இந்த காரணம். இந்த இரண்டையும் சரி செய்து ப்ரீ ரேடிக்கல்ஸ் செல்கள் உருவாக்காமல் தடுக்கும் ஆற்றல் இந்த சப்ஜா விதைகளுக்கு கொண்டுள்ளன. சப்ஜா விதைகளில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃப்ளோவனாய்ட்ஸ், பாலிஃபினால்ஸ் போன்ற ஆன்டி ஆக்சிடேட்டிவ் பிஸ்டனால் செல்கள் சேதமடைவதை தடுப்பதோடு செல் கழிவுகளையும் உடலில் இருந்து எளிதாக வெளியேற்றும். இதன் மூலமாக கேன்சர் செல்கள் உருவாவதற்கு தடுக்கப்படுவதோடு பல்வேறு விதமான கேன்சர் வராமலும் பாதுகாக்கக்கூடிய இந்த சப்ஜா விதைகள் குறிப்பாக கோலன் கேன்சர் எனும் பெருங்குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கும் ஆற்றல் இந்த ஊற வைத்த சப்ஜா விதைகளுக்கு உண்டென பல ஆய்வுகளிலிருந்து சொல்கிறாங்க. நம்பர் 9, மன அழுத்தம் குறைக்கும். ஸ்ட்ரெஸ் எனும் மன அழுத்தத்திற்கு காரணம் கார்டிசால் ஹார்மோனை கட்டுப்படுத்தும் ஆற்றல் இந்த சப்ஜா விதைகளுக்கு உண்டு. இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான LA எனும் ஒமேகா 3 ஃபேட் ஆசிட் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை மேம்படுத்துவதோடு ஒரு சிறந்த ரெகுலேட்டராகவும் வேலை செய்யும். இது மட்டும் இல்லாமல் ஊற வைத்த சப்ஜா விதைகளில் இருக்கக்கூடிய வளவளப்பு தன்மை காரணமாக வயிற்றுக்கும் உடலுக்கும் நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். இதன் மூலமாக மன இறுக்கத்தையும் போக்கும். ஸோ அதிக மன அழுத்தத்தினால் அவதிப்படுறவங்க இந்த சப்ஜா விதைகளை சேர்த்தா பழச்சாறுகளை சாப்பிடும் போது மன அமைதியை கொடுக்கும். நம்பர் 10, முகப்பொலிவு அதிகரிக்கும். முகப்பருக்கள், முக சுருக்கம், தேமல் போன்ற சரும சார்ந்த பிரச்சனைகள் உண்டாவதற்கு முக்கியமான காரணம் உடல் கழிவு தேங்கி இருப்பதுதான். சருமங்களில் நீர்ச்சத்து இழப்பு உண்டாவதும் முக்கிய காரணம். இந்த இரண்டையுமே சரி செய்து ஆற்றல் இந்த ஊற வைத்த சப்ஜா விதைகளுக்கு உண்டு. மேலும் இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஒமேகா 3 ஃபேட் ஆசிட் மற்றும் விட்டமின் C, ஜிங்க் போன்ற சத்துக்களும் சரும ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கொலாஜின் செல்கள் புதுப்பிக்கும். இதன் மூலமாக சரும வறட்சி, சரும சுருக்கம் போன்றவற்றை தடுக்கப்படுவதோடு முகப்பொலிவையும் அதிகரிக்கும். ஸோ முகப்பொலிவையும் அதிகரிக்க நினைக்கிறவங்க இந்த ஊற வைத்த சப்ஜா விதைகளை சாப்பிடுவது மட்டும் அல்லாமல் ஃபேஸ் பேக்காகவும் அப்ளை பண்ணிட்டு வரலாம். இதன் மூலமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் பெசில் சீட்ஸ் எனும் சொல்லக்கூடிய சப்ஜா விதைகளை பற்றி 10 நன்மைகள் என்பதை இந்த வீடியோவில் பார்த்தோம்.
வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பயனுள்ள வீடியோ உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நன்றி, வணக்கம்.